இது மகிமை நேரம். பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலும் கூட ஒரு விஷயம் உங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஏனோக்கை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி இருந்தார், ஏனோக்கு கர்த்தரோடு எப்படி இருந்தார் என்பதாக நாம் தியானிக்கிறோம். இந்த 3வது நாளிலும் கூட நாம் தியானிக்கிறதான வசனம் ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருடங்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு காணாமற் போனார். இன்றைக்கான தலைப்பு 365 வருடங்கள் வாழ்ந்து காணப்படாமற் போன ஏனோக்கு என்பதாகும். 365 வருடங்கள் வாழ்ந்து காணப்படாமற் போன ஏனோக்கு. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில அவர் 300 வருடங்களாக தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்ததாக நாம் பார்த்தோம். 65வது வயதிலே அவர் மெத்துசலாவை பெற்றார். அதற்கு பின்பதாக 300 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். அதற்கு அப்புறமாக அவர் மரிக்கவில்லை, அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆனால் அவர் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு கூட இருக்கும்படியாக, தேவனுக்கு மிகவும் பிரியமான அந்த ஏனோக்கு தேவனோடு கூட இருக்கும்படியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் தியானிக்கிறோம். ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். வேதாகமத்தில் அநேகருடைய கல்லறைகள் இருக்கிறது. இந்த உலகத்திலும் கூட அநேகருடைய கல்லறைகளை ஒரு முக்கியத்துவம் படுத்தி வைத்திருக்கிறார்கள். வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது கூட அநேகம் பேர் இறந்ததற்கு பின்பதாக அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏனோக்கு மாத்திரம் அவர் இறக்கவில்லை, அவருக்கு கல்லறை இல்லை, அவர் கர்த்தரோடு இருக்கிறார், அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்போ இப்போ வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் ஏனோக்குடைய வயது எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால் அது 5720 வருடங்கள் நிச்சயமாக இருக்கும். 5720 வருடங்கள் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு முடிவில்லை. அந்த மனுஷன் யாரு? அவன் ஏனோக்கு. ஏனோக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ள முடியும். 365 வருடங்கள் இந்த உலகத்திலே ஏனோக்கு வாழ்ந்தான். நம்ம எல்லாருக்கும் இந்த 365 365 என்று சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருவது ஒரு வருடம். ஒரு வருடத்தின் முழுமை இந்த ஏனோக்குனுடைய வாழ்க்கை வாழ்நாட்களின் முழுமை. ஒரு வருடத்தின் முழுமையான நாட்கள் 365 நாட்கள். அதே போல இந்த ஏனோக்கு 365 வருடங்கள் முழுமையாக வாழ்ந்தார். வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முழுமை அடைந்த பிறகு கர்த்தர் தன்னோடு கூட இருக்கும்படியாக இந்த ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஒரு முழுமையின் அடையாளமாக இந்த ஏனோக்கு விளங்குவதாக நாம் பார்க்கிறோம். பூமியானது தன்னைத்தான் சுற்றி வருவதற்கு ஒரு நாள் ஆகிறது. அந்த பூமியானது நீதியின் சூரியனை, அந்த சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்க முடியும். ஏனோக்கு மெத்துசலாவுக்கு தகப்பன். அப்படி என்றால் ஏனோக்கு யார்? ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன். இந்த குடும்பஸ்தனாகிய ஏனோக்கு அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், குடும்பத்தின் சூழ்நிலை இருக்கும், மன உளைச்சல்கள் இருந்திருக்கும், நிச்சயமாக எல்லா காரியங்களும் இருந்திருக்கும். ஆனால் அவன் அதை எல்லாவற்றையும் எப்படி சரி செய்து கொண்டிருப்பான்? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தபடியால் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருப்பான். அப்ப இந்த ஏனோக்கு என்ன செய்தார்? இந்த மாதிரி உலக ரீதியான துன்புறுத்தலுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னைத்தான் சுற்றி வந்த போதிலும் கூட ஏனோக்கு இந்த நீதியின் சூரியனாகிய அந்த கர்த்தரை நிச்சயமாக உறுதியாக அவன் சுற்றி வந்ததாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா கவலைகள் வரலாம், எல்லா கஷ்டங்கள் வரலாம், எல்லா விதமான போராட்டங்கள் வரலாம். அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மை சுற்றி கொண்டிருக்கும் போது நாம் அவை எல்லாவற்றையும் தாங்கி கர்த்தருடைய கரத்தை பிடித்து அந்த நீதியின் சூரியனை நாம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நீதியின் சூரியனை மையமாக வைத்து அவரை சுற்றி நாம் ஓட வேண்டும். அப்படி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு முழுமையை கட்டளையிடுகிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 80 வருஷம் வாழ்கிறவர்கள் நிச்சயமாக சாதித்தவர்கள். ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் 30 வருடத்தை தாண்டுவது மிகவும் ஒரு கவலைக்கு ஏதுவான மிகவும் சவாலான ஒரு காரியமா இருக்கிறது.
ஆனால் எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை தன் துணையாக கொண்டு அந்த நீதியின் சூரியனை தன் மையமாக வைத்து அவன் பிரயாணிக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற வாழ்நாளில் முழுமையான ஈவை கர்த்தர் கட்டளையிட சித்தமாயிருக்கிறான். ஏனோக்கு 365 வருடங்களும் காத்திருந்தார். எதற்காக? கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியா. அப்ப அந்த 365 நாட்களும் அவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அவர் மெய்மறந்து போயிருப்பார். ஏன்னா அவர் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உலக கவலை இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை பற்றி எல்லாம் யோசித்து பார்த்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் யாரோடு கூட இருக்கிறார்? அவர் தேவனோடு கூட இருக்கிறார். அந்த சிந்தையிலே உள்ள ஏனோக்கு, அந்த சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏனோக்கு தன்னை மறந்து கர்த்தரோடு கூட பிரயாணித்து கொண்டிருப்பார். இதே போல நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் காலத்தை கொடுக்கிறார். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஈவாக அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கிருபையாக கொடுத்திருக்கிறார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறார். நம்முடைய காலங்களை அவர் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் ஒரே நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அது என்ன பரம அழைப்பின் பந்தய பொருள்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனம் முதல் 53வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்களானால், எக்காலம் தொனிக்கையில் அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனம் 44வது வசனமும், மனுஷகுமாரன் வரும் நாளிகையை நீங்கள் ஒருவரும் அறிய மாட்டீர்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இப்படி ஏனோக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தரோடு நடந்து கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நாமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நாம் நடந்து அந்த ஆண்டவர் 2ஆம் வானத்தில் 2ஆம் வருகையில வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்க போகிற தீர்மானமாய் இருக்க வேண்டும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கையில் நாமும் கூட அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பாருங்க, ஒரு சின்ன சம்பவம், ஒரு வசனம். ஏனோக்கு இத்தனை வருஷம் இருந்தார், அவர் காணப்படாமல் போனார். ஆனால் இது எவ்வளவு ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது என்று பாருங்கள். இதுதான் வேத வசனம். நாமும் கூட கர்த்தர் இந்த உலகத்திலே வரும்போது, அவர் மகிமையின் ராஜாவாய் வெற்றி சிறந்து வரும்போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்ற ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் இப்போது அதற்கு தகுதியாக இருக்கிறேனா? அதற்கு ஏனோக்கை போல கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறேனா? உலகத்தை சுற்றி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இல்லை தேவனை சுற்றி தேவனை மையமாக வைத்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்க. ஏனோக்கு தேவனை மையமாக வைத்து 365 வருடங்கள் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்நாளிலே நாம் எத்தனை நாட்கள் தேவனை மையமாக வைத்து வாழ்கிறோம்? அவர் கடைசி அந்த வானத்திலே வெளிப்படும் போது, அந்த நாள் மகிமையான அந்த நாளிலே அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள போட முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்கள் மிகவும் முக்கியமான காலங்கள். இந்த காலத்தில் நம்மை நாமே மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நாம் மாற்றிக்கொள்வோம். தேவனோடு கூட நடந்து தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளுகிற பாக்கியவான்களாய் நாம் மாறப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அற்புதகரமான காரியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏனோக்கு 365 வருடங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அவர் காணப்படாமல் உம்மோடு கூட மதிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அதே போல சுவாமி நாங்களும் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்நாளில் முழுமையாக தகப்பனே அதை வாழ்ந்து கர்த்தாவை உம்மை மையமாக கொண்டு நாங்கள் வாழணும். உலகத்தை சுற்றி நாங்கள் ஓடாதபடிக்கு கர்த்தாவை உம்மை மையமாக உம்மை கொண்டு நாங்கள் சுற்றி ஓட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா, நீர் அப்படி கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. 2ஆம் வருகையில நீர் வெளிப்படும் போது உம்மோடு கூட நாங்களும் தப்பனே சேர்ந்து ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கைவிடப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்காதபடிக்கு ஆண்டவரே உபத்திரவ நாட்களுக்கு முன்பாக கர்த்தாவை உம்மோடு கூட நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் இந்த தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட பாக்கியங்களை தரப்போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா, மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை
மகிமை.